இந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்றுள்ள மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், நம் பள்ளியை சிறந்த முறையில் வழிநடத்தும் எம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், வருங்கால வல்லுநர்களை உருவாக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், உடன் பயிலும் நபர்களுக்கும் 80வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் வெறும் கொடியை ஏற்றிவிட்டு இனிப்பு வழங்கிவிட்டு செல்வதற்காக கூடவில்லை. இது நம் தேசத்தின் ஆன்மாவுடன் பேசுவதற்கான கணம். இந்த திருநாளில் நம் தேசத்திற்காக தன் இன்னுயிரை இந்த வீரர்களை நெஞ்சில் ஏற்றி அவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் பெருமைக்குரிய தருணம் இது. இந்திய சுதந்திரம் என்பது யாசகமாக கிடைக்கவில்லை. பல லட்சக்கணக்கான தியாகிகளின் ரத்தத்தால், கண்ணீரால் மற்றும் பல தியாகங்களின் விலையில் எழுதப்பட்ட காவியம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடக்குமுறைகளை எதிர்த்து தூக்கு மேடையை முத்தமிட்ட பகத்சிங்கின் வீரமும், எனக்கு ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பரிசாக தருகிறேன் என்று ஒட்டுமொத்த தேசத்தையும் எழுப்பிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அறை கூவலும் நம் காதுகளில் இன்னும் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற முண்டாசு கவிஞன் பாரதியாரின் அந்த வரிகள் வெறும் கவிதை அல்ல, அது பல நூற்றாண்டுகளாக சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கிடந்த ஒரு சமூகத்தின் விடுதலை முழக்கம். ஆனால் நண்பர்களே, இந்த திருநாளில் நாம் அனைவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி நம் முன்னிழலாடுகிறது. நமக்கு கிடைத்து விட்டது அரசியல் சுதந்திரம் மட்டும்தானா? பிரிட்டிஷ்காரர்கள் நாட்டை விட்டு போய்விட்டார்கள், நாமே நம்மை ஆள தொடங்கிவிட்டோம். ஆனால் வறுமை, அறியாமை, சாதி பாகுபாடு, பெண்கள் அடக்குமுறை போன்றவற்றில் இருந்து நாம் முழுமையாக விடுபட்டு விட்டோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இன்றைய இளைய சமுதாயமாக நாம் சாதி, மதம், இனம், மொழி என குறுகிய இலைகளை கலந்து சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். சுதந்திரம் என்பது மற்றவர்களுடைய உரிமைக்கு மதிப்பளிப்பதும், தேசத்தின் மீதான நமது கடமைகளை சரிவர செய்வதுமாகும். உரிமைக்கு குரல் கொடுக்கும் நாம் கடமையை செய்வதில் பின்வாங்கவே கூடாது. இன்று இந்தியா உலக அரங்கில் பல சாதனைகளை படைத்து வருகிறது. உலகில் 5வது பெரிய பொருளாதார நாடாக தலை நிமிர்ந்து இருக்கிறது. விண்வெளியும் சந்திராயனும் கொண்டமையாலும் நமது இந்தியாவின் கொடியை பரவவைத்துள்ளன. இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு நமது தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் நாம் வளர்ந்துள்ளோம். இதற்கு பின்னால் இருப்பது சாதாரண விவசாயிகளின் வியர்வையும், பாடுபடும் தொழிலாளர்களின் கைகளும், விஞ்ஞானிகளின் அயராத உழைப்பும் தான். இந்த வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நம் நாட்டை நகர்த்தி செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு நம் கைகளில் வழங்கப்பட்டுள்ளது. யார் கைகளில்? நம் கைகளில் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது பள்ளியில் நம்மை போன்று அமர்ந்திருக்கும் இளைய தலைமுறையின் கைகளில் நாளைய இந்தியாவின் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. நம்மை சுற்றியுள்ள வறுமையை ஒழிப்பது, தரமான கல்வியை அனைவருக்கும் சேர்ப்பது, சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்பது போன்ற சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவற்றுக்கு எல்லாம் தீர்வுக்கான புத்தக படிப்போடு நின்று விடாமல் புதுமையான சிந்தனையும், தேசப்பற்றையும், சமூக அக்கறையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேசத்தை மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார். இந்த உலகில் நீங்கள் காணும் மாற்றமாக நீங்களே மாறுங்கள். வலிமை என்பது உடல் பலத்தால் வருவதல்ல, அது அடக்க முடியாத உறுதியான மன உறுதி இருந்து வருகிறது. மாறுங்கள் நண்பர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வலுவான சமத்துவமிக்க இந்தியாவை உருவாக்குவோம் என்று இந்த சுதந்திர தினத்தில் உறுதியேற்போம். நம் நாட்டின் வளர்ச்சிக்காக நமது உழைப்பை வழங்குவோம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மின் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு. எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டால் அந்த வானம் கூட வசப்படும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி